பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், அவர் மீது எவ்வளவு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அவர் எங்கு வைத்து அவரிடம் விசாரணையானது செய்யப்பட்டு வருகின்றது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையை சேர்ந்த பிரியாண்மன் என்கிற அபிஷேக் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவருக்கும் பிரபல யூடியூபரான இர்ஃபான் என்பவருக்கும் யூடியூபில் ஆன்லைன் கடுமையாக சண்டை நடைபெற்று வருகிறது. இதில் இரண்டு தரப்பு ஆதரவாளர்களும் பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில நேற்று ஒரு யூடியூப் பிரியாணி லைவ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் லைவ் பேசிக் கொண்டிருக்கும் போது துப்பட்டாவை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொள்வது போன்ற முயற்சியில் ஈடுபட்டதும் அந்த வீடியோ காட்சிகளில் பதிவாகி இருந்தது. இந்த சர்ச்சைகளில் உடனடியாக அவரது நண்பர்கள் போன் செய்து அவரை தற்கொலையிலிருந்து தப்பிக்க வைக்கின்ற நிலையில அவருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதும் தகவல் வெளியாகிறது. உடனடியாக காவல்துறையினருக்கு இந்த தகவல் தெரிந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் நிலையில் வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக தற்போது பரங்கிமலை, அதாவது தெற்கு சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர் பரங்கிமலை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.